லவ் லைஃப் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இதில் வந்து கரண்ட் ஃபீலிங், உங்களோட நபரோட கரண்ட் சுச்சுவேஷன், அவரோட கரண்ட் ஃபீல், என்ன தாட் அவருக்கு ஓடிட்டுருக்கு, நீங்கள் என்ன தாட்டில் இருக்கீங்க, உங்களை பற்றியும், இந்த லவ் பாண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இது வந்து கலெக்டிவில் தரேன். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் நபரோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் பேர், உங்கள் நபரோட பேர், அப்புறம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் ஊரோட டீட்டெயில். ஓகேவா? இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் உங்களோட அந்த இப்போ கரண்ட்டில் வந்து உங்கள் நபர் கூட சேர்ந்துருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்க மாதிரி தான் தெரியுது. அவர் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருப்பாரு, உங்களை பற்றி நான் கொடுக்குற பண்பு பாசம் எதுவுமே எனக்கு திரும்ப வரல, இது மாதிரி உங்கள் நபர் உங்களை பற்றி அவங்க என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து அப்படியே என்கிட்ட இருந்து அன்பு பாசம் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னராக அவங்க இல்லை. இப்போ கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா, நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா, இப்படி தான் உங்களோட நபரோட ஆக்சுவலி கரண்ட் ஃபீலிங், கரண்ட் சுச்சுவேஷன். இதுக்காக தான் உங்கள் நபரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்களுக்கானது எப்படி இருக்குன்றதுக்காக பார்க்கறதுக்காக வந்தேன். இங்கே ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தாட், உங்கள் நபரோட தாட்டு மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. பட் இப்போ அது நடக்கலை. எனக்கு மட்டும் ஏன் இறைவா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவரோட கேள்வி. இது ஒரு சிலர் நபருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்களுக்கே கூட அந்த கேள்வி இருக்கலாம். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிலாம் சோதிக்கிறேன், ஏன் என் லைஃப்பை மட்டும் இந்த மாதிரி கொண்டு போகிறீங்க, நான் போட்ட எஃபெக்ட் எதுவுமே எனக்கு கிடைக்கல, அவங்ககிட்ட இருந்து அன்பு பாசம், உங்ககிட்ட இருந்து நிறைய மணி எனர்ஜி கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம், ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் நீங்கள் நல்லாவே பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த நபர்கிட்ட இருந்து அந்த மாதிரி வரல. அது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு விரக்தியாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் கூட நீங்கள் மேபி ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருக்கலாம். இதை பற்றி கூட யோசிச்சுட்டு இருக்கலாம் சில பேர். இப்போ ரைட் நவ் கண்டிப்பாக நல்ல மெச்சூரிட்டியான பர்சன் நீங்கள். சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. உங்கள் நபர்கிட்ட அந்த மாதிரி அன்பு பாசம் இல்லை. அவங்க எப்படி என்ன யோசனையில் இருப்பாங்கன்றத நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு லவ் ப்ரப்போசல், உங்களுக்கு ரொம்ப அதாவது ஒரு நியூ லைஃப் ஒரு ப்ரப்போசல் வந்துட்டுருக்கு. அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, அது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட கேள்வியாக இருக்குது.